ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு கேண்டில் மட்டும் க்ரீன் கொடுத்துச்சா, க்ரீன்லேருந்து இப்போ எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே மேலே மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு கால் எடுத்துருப்பாங்க. அங்கேருந்து கீழே வச்சிட்டான். அப்புறம் கீழே கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 நிமிஷம் வந்து டிகே மாரி பண்ணிவிட்டு 25,600 நம்ம சொன்னோம்ல, அந்த 25,600 தொட்டு மேலே போகிற மாதிரி போய் கரெக்டாக 25,600 நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கு மார்க்கெட்டு. ஸோ இப்போது இதுதான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில். நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ஒரு 3 விதமாக பாருங்கள். 5 மினிட்ஸு, 4 ஹவர்ஸ், 1 டே, அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். இப்போ பாருங்கள், க்ரீன் கேண்டில் இருக்குது. இப்போ சரி காலில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். இது வந்து 1 டே 5 மினிட்ஸு. இப்போ நான் வைக்க போகிறது 5 டே 1 ஹவரு. இது வந்து 1 மந்த்து. ஸோ 1 மந்த்து 4 ஹவர் கேண்டிலாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ உங்களுக்கு டவுனில் தான் இருக்குது. ஸோ 25,100 வரலாம், இல்லை இதுலேருந்து மேலே போகலான்றதில்ல. ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வியூ வைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா 24,500 அதுக்கு மேலே இருந்து 26,000 மேலே போயிட்டு இங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா டவுன் வியூ தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா, போன அக்டோபர்லேயும் இதே தான் நடந்தது. அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர், டிசம்பர் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு தான் மார்க்கெட்டு. காமிக்கிறேங்க. இதை பாருங்கள், எக்ஸாக்டாக 2024 கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். 2024 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நல்லா ஒரு 26,250 டிசம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா 23 வந்துச்சு மார்க்கெட்டு. அதே இப்போ பாருங்கள், கரெக்டாக அக்டோபரில் ஏறிட்டு இந்த நவம்பரில் இது டவுன் ட்ரெண்டுக்கா, ஏன்னா யாரையும் சொல்ல முடியாது. நான் தான் மார்க்கெட் குருன்னு சொல்ல முடியாது யாராலையும். ஸோ புதுசாக வந்து நல்லா பார்த்துக்குங்க. மார்க்கெட்டு இப்போது எந்த கண்டிஷன் இருக்குன்னு தெரியும். ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் ஏறி இருக்குது, உலக மார்க்கெட். ஆனால் நம்ம மார்க்கெட்டு இன்றைக்கி டவுன் ஆகுது. ஸோ இந்த டவுன் எதுவுக்கெல்லாம் போகுன்றது சொல்ல முடியாது. ஸோ ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு 5-10 ட்ரேட் பண்ணாலே போதும், நல்லா ட்ரேடாக பண்ணுவோம். ஸோ இறக்குறதும் வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் இறங்குதோ இறங்கிட்டு ஒரு வியூ வந்த அப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த வருஷம் போன வருஷம் வந்ததே நடக்குமான்றது சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கலாம். ஸோ புதுசாக வந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்காமல் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள்.